சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு ஆண்டி நம்ம கிறிஷை நம்மளே தத்தை எடுத்துக்கலாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா நீயும் இவங்கள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனே பாவம் சின்ன பையன் அவங்க அம்மாவை இழந்துட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்கான். நம்ம அவனுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் இருக்குன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொன்ன எல்லாமே சரியாதாம இருக்கும். அதனால் ரோகிணி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பையன் இந்த வீட்டில் இருக்க நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் இந்த பையனுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த பையனை சீக்கிரமாக வீட்டை விட்டு அனுப்புகிறீங்களோ அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி இருந்துட்டு, மீனா ரொம்ப தேங்க்ஸ் மீனா, உங்களால் தான் கிறிஷ் இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் இந்த வீட்டுக்கு எங்களால் வந்திருக்கானா, உன்னால் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு ரோகிணி இருந்துட்டு, இது மட்டும் நடக்கவே நடக்காது, ஆனால் நீங்கள் தான் எப்படியாவது முத்துக்கிட்ட சொல்லி கிறிஷ்கிட்ட எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. யார் எப்படி போனால் என்ன, உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லை, நீ மட்டும்தான் இந்த வீட்டில் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ மீனா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மனோஜோட மனசில் கிறிஷ் வர வரைக்கும் நம்ம முத்து வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீ இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கா.